ஏதோ ஒரு வீடியோ போடலாம், ஒரு கண்டென்ட் எடுத்து போடலான்னு தாங்க நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நிஜமாலே சொல்றேன். இவ்வளோ ஒரு கேவலமா தயவு செஞ்சு சொல்றேன். சொந்த பந்தம் யாராவது பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன் என் ஐடியா வந்து அன்ஃபாலோ பண்ணுங்க. யாரும் வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. ஏன்னா, சொந்த பந்தம் வந்து இருந்தும் வந்து இல்லாத மாரி தான் என்ன பொறுத்தவரைக்கும். அதாவது கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க நெறைய பேரு. தான் வந்து பண்ணது தப்புன்னு யாருக்கும் இப்போ வரையும் உணரல பாருங்களேன். கைஸ் நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு அண்ணங்காரன் செத்து 1 வருஷம் கூட ஆவல. நீ எழுதி வாங்கியிருக்க. அத வந்து கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம யாருக்குமே புரிய மாட்டுது பாருங்களேன். இந்த பொண்ணு கேட்குற வார்த்தை எப்படி பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து எப்படிங்க நான் வார்த்தைய விடக்கூடாது. நான் பேசினேன்னு வச்சுக்கேன், அந்த நாய்க்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடுங்க. சரியா? கூட பொறந்த அக்கா, தங்கச்சிங்க இருக்கிறாளுங்க. அவளும் கூட இந்த மாரி கேட்டுருமா. ஆனா கொஞ்சமாச்சும் அவங்களுக்கு உணருங்க. நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்தோம். பெரியப்பா, சித்தப்பா எப்படி எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஆனா இந்த நாய்க்கு தெரியுது. இது ஸ்கூல் படிக்குதாப்பா, இது வளர்ந்து இது கேட்குற வார்த்தை பாருங்க, ரொம்ப எனக்கு இது வருது. நான் போட வேண்டிய வீடியோ வேற கன்டென்ட்டு. ஆனா இந்த நாய்ங்க இப்படி எடுத்து பேசியிருக்கு. இந்த நாய் என்ன சொல்றதுன்னே தெரியல. என்ன சொல்றேன்னா, யாராவது சொந்த பந்தம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன். என் வாழ்க்கை பத்தி பேசுறதுக்கு தகுதியும் இல்ல. அதாவது பண்ண துரோகம் வந்து நீங்க கரெக்ட்டுன்னு சொன்னீங்கன்னா, அது உங்களுக்கே தான். அப்படி வந்து உங்க அப்பா, அம்மா பண்ணது சரின்னு சொன்னா, இப்ப நல்லா தான் இருக்கும். இப்ப நல்லா தான் வாழ்வீங்க. ஆனா யாருமே வந்து பின்னாடி தான் வந்து அத சந்திப்பீங்க. உண்மையா சொல்றேன் சந்திப்பீங்க. இப்ப தெரியாது உங்களுக்கு. இப்ப பேசலாம். எது வேணா பேசலாம். "நீ யாருடி? நீ என்ன ஏதுன்னு கேட்கலாம்." எனக்கு இந்த வீடியோ போன அவசியமே கிடையாதுங்க. நான் சொந்த பந்தம் இந்த அளவுக்கு என் வீடியோ ரீச் ஆயிட்டு இருக்குன்னா, ஓகே. ரீச் ஆயிருக்கு, பார்த்துருக்காங்க, ஓகே. பார்த்தீங்களா? உங்க வேலைய மூடிக்கிட்டு போங்க அவ்வளோதான். அப்படி விருப்பம் பார்க்க விருப்பம் இல்லையா? அன்ஃபாலோ பண்ணிட்டு போயின்னே இருங்க. என் ஐடி பிளாக் பண்ணுங்க. தேவையில்லாம பார்த்து தேவையில்லாம பேசக்கூடாது. என்னோட ஆதகம், என் குடும்பத்தோட ஆதகம் நான் பேசுறேன். ஏன்னா, நாங்க வந்து அந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகத்தில இழந்திருக்கோம் எல்லாத்தையும். அதனால பார்த்துட்டு பேசுங்க. தயவு செஞ்சு சொல்றேன். என் வீடியோ சொந்த பந்தம் பார்த்தா ஐடி பிளாக் பண்ணிடுங்க. யாரும் வந்து பார்க்காதீங்க. எனக்கு யாரும் சொந்த பந்தம் வேண்டாம். மனசாட்சியே இல்லாம இருக்கிற நாய்ங்க.